Hi all, this is your Anthony. Welcome to Gaming with Anthony. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே நான் சொல்கிறேன். லைக் மவுண்ட் ஃபர்மமெண்ட், லைக் அந்த பிளேஸில் நடக்கக்கூடிய ஜின்சி, ஜூவே அண்ட் இந்த ரோவர் சுற்றி நடக்கக்கூடிய கதை தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா லைக் இந்த த்ரனோனியன் கூட நமக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும். க்ரௌன்லெஸ் கூட ஒரு பெரிய ஒரு சண்டே நடந்திருக்கும் வித் ஜியான், வித் ஹெல்ப் ஆஃப் ஜியான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆபின்னு ஒரு க்ரீச்சர் நமக்கு கூட வந்திருக்கும். ஒரு மிஸ்டீரியஸான க்ரீச்சர் அந்த க்ரௌன்லெஸ்ஸை அப்சர்வ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது லைக் சொல்லிடும் என்னன்னா எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாது, லைக் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், லைக் அது இல்லாமல் எனக்கு சாப்பாடு வேணும், அதனால தான் நான் உனக்குள்ளே இருக்கேன். அதனால இந்த எக்கோஸ் ப்ளஸ் சாப்பாடை நான் சாப்பிடுவேன், உனக்கு ஒரு கம்பெனியான இருக்கேன். லைக் பைனான் மாதிரி எங்க நம்ம கென்ஷன்ல பைனான் மாதிரி இந்த ஆபிங்கிறது கேரக்டர். பட் ஆபி கேரக்டர் அவ்வளோ பேசாது, ஓகேவா? பைனான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். பட் பைனான் இஸ் கியூட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைனான் கேரக்டர். ஸோ அது அப்பார்ட். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். தென் இதுல மீன் வேல் என்ன ஆயிரும்னா, லைக் இவர் இருக்கார்ல, லைக் அந்த இந்த சென்டினல் சொன்ன இல்லைங்களா, அந்த டிராகன் லைக் ஃபீச்சர் ஜூவே, இவர் திடீர்னு காணாம போயிடுவாரு. எதனால காணாம போயிடுவாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை ஃபைன் பண்றதுக்காக அந்த 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 லைக் சென்டினலோட ரெசனேட்டர் இருப்பாங்க இல்லைங்களா, ஜின்சி, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக மவுண்ட் ஃபர்மமெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அது ஒரு காரணத்தினால தான் த்ரனோடியன் கூட நடந்த ஒரு நம்ம சண்டையில ஜின்சியோட அந்த ஹெல்ப்ங்கிறது நமக்கு இருந்திருக்காது. ஒன்லி ஜியானோட ஹெல்ப்ங்கிறது இருந்திருக்கும். அந்த ஒரு ரீசன்னால சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைக் இவங்களை தேடி யார் ஜின்சி ப்ளஸ் ஜூவேக்கு என்ன ஆச்சு, மெயினா நம்ம இவங்களுக்கு என்ன ஆச்சு, நம்ம இந்த சென்டினல், இந்த பிளேஸோட சென்டினலுக்கு என்ன ஆச்சுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மவுண்ட் ஃபர்மமெண்ட்டுக்கு போகும். அதுல இருந்து தான் இந்த ஸ்டோரிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். லைக் அதுதான் ஸ்டோரிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரி, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஸ்டோரி. யா. ஸோ இந்த ஸ்டாரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் த டிஃபீட், இந்த த்ரொனோடியனை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம டிஃபீட் பண்ணி ஜியானும் நம்மளும் அந்த வெளியே வருவோம். ஸோ அதை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த இதுதான். என்னன்னா இந்த த்ரனோடியன் ப்ராப்ளம் தான். லாஸ்ட்டாக ஒரு 2 பேர், நம்மளோட 2 பேர் இந்த த்ரனோடியனை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பீப்புள் லைக் சந்தோஷமா இருப்பாங்க. ஜின்ஷுவோட பீப்புளுங்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, ஸோ அது அது அப்பார்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்களை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஃப்ராக்சரஸ், அவங்களோட மெம்பர், இவங்களுமே தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. இப்போ தான் ரிவீல் ஆகும் ஜின்சி என்ன ஆனாங்க, ஜின்சி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி ரிவீல் ஆகும். ஜின்சி ஜூவை தேடி போயிட்டாங்க, அதனால தான் இந்த ஹெல்ப்புங்கிறது வந்திருக்காது. அந்த மாதிரி இதாக இருக்கும். இப்போ சிட்டியெல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஆஃப்டர் வார்க்கு அப்புறம் எப்படி ஆச்சு, அது கொஞ்சம் பார்க்கறதுக்காக நம்ம போயிடுவோம். ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க, ஏன்னா நம்ம தான் த்ரனோடியனை ஜெயிச்சிருப்போம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆபிங்கிறது என்ன, நமக்குள்ள வந்த க்ரீச்சர் என்ன. ஜியான் யார்கிட்டயும் அதை பற்றி பேச மாட்டார். லைக் அவர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவார் ஃபுல்லா. ஈவன் நம்ம கூட மீட் பண்ற எல்லா பீப்புளுமே நம்மள ட்ரஸ்ட் பண்ற பீப்புளா தான் இருப்பாங்க. ரொம்ப நமக்கு மேல கேர் பண்ற பீப்புளா தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லி நம்ம மவுண்ட் ஃபர்மமெண்ட்டுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் இன்னொரு கேர், இவங்க பேர் சாங்லி, சாங்லி, இவங்க பேர் சாங்லி. இவங்களோட ஹெல்ப் மூலியமா தான் நம்ம மவுண்ட் ஃபர்மமெண்ட்டுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நோட் பண்ணுவோம் என்ன ஆயிருக்கும்னா, அந்த பிளேஸே மொத்தமா அப்படியே மக்களா இருக்கட்டும், பேர்டா இருக்கட்டும், அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரியும் டைம் ஸ்டாப் பண்ண மாதிரியும் நமக்கு தோணும். ஏன் அப்படி தோணும், எதனால அந்த மாதிரி பார்க்கும்போது, இது வித் த பவர் ஆஃப் லைக் ஜூவே. ஜூவே என்ன இருக்கும்னா ஜூவேக்கு ஒரு பவர் இருக்கு அந்த சென்டினலுக்கு, மைண்ட், அதாவது டைம் கண்ட்ரோல் ப்ளஸ் லைக் அந்த ஐஸ் பவர், ரெண்டுமே இந்த ஜூவே கிட்ட இருக்கு. ஸோ டைம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐஸ் பவர்ங்க போது சுற்றி இருக்க ஒரு சில பிளேஸ் ஃபுல்லாகவே லைக் ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைம் ஆனால் ஸ்டாப் ஆயிரும். டைம் ஆனால் ஸ்டாப் ஆயிரும், எதுவுமே மூவ் ஆகாமல், எதுவுமே இதாகாமல் அப்படி ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது லைக் அந்த பிளேஸே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைமும் மூவ் ஆகாமல், எதுவுமே மூவ் ஆகாமல் இருக்கும். ஆனால் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. நம்மள அந்த ஒரு சில கேரக்டர்ஸை இந்த இதுங்கிறது நமக்கு அஃபெக்ட் ஆனாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஜூஏயை கண்டுபிடிக்கணும். ஜூஏக்கு என்ன ஆச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஜின்சி. ஜின்சியை அவங்க சில பேர், அதாவது அதுலேருந்து தப்பிச்ச சில பேர் அண்டர் கிரவுண்டில் தங்கியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த அண்டர் கிரவுண்ட் பீப்புள் ப்ளஸ்
ஜின்சியோட ஹெல்ப் மூலியமா தான் ஜூவேக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தேடி நம்ம போவோம். சில தியரி என்ன சொல்லுவோம்னா வந்து ஃபாக்ஸிடஸ் தான் ஏதோ பண்ணிட்டாங்க. அவங்க வந்து திறனோடி ஹெல்ப் இது பண்ணும்போது லைக் வந்து முன்னாடி இது கொடு லைக் வந்து அவங்க திறனோடியை வந்து எழுப்பும் போது லைக் வந்து ஜூவை வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜின்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்த டைம்லேருந்து இவங்க கூட யார் கூடனா வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ஸ் கூட சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஜென்சிக்கு வந்து அந்த ஓய்வே இருக்காது. ஏன்னா மிச்ச மீதி இருக்க பீப்புள்னாச்சும் இந்த இதுல இருந்து காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதான் வந்து நம்ம நோட் பண்ணுவோம் என்ன இருக்குன்னா வந்து ஜூவை வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஜூவை வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சீலிங்ல இருந்து ஜூவை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அதோ ஃபிராக்சிடஸ் இவங்களும் வந்து ஃபிராக்சிடஸ் தான். இந்த ஃபிராக்சிடஸ் தான் மோஸ்ட்லி வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க, லைக் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபிராக்சிடஸ்ல இருந்து நம்ம எப்படியாச்சும் வந்து இவங்களை காப்பாற்றணும், யாருன்னா ஜூவையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சீல் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைக் வந்து சீல் பிரேக் பெற்றோம். இதுக்கு நம்ம வந்து சாங்லேயும் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. சாங்லேயும் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சாங்லி நம்ம வந்து ஜுவேன்னு சொல்கிற பாருங்க ஜின்சியும் நம்மளும் வந்து இவரை லைக் வந்து ஜுவே வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அன்சீல் பண்ணுறதுக்காக அன்லாக் பண்ணுறதுக்காக இல்லை அன்சீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உள்ள இன்னும் டீப்ல வந்து கேவ் மாதிரி இருக்கும். அந்த கேவ்குள்ள தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை இது பண்றதுக்காக அங்கே இடத்துல போயிடுவோம். கடைசியாக வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இவங்களே லைக் வந்து ஜூவே இருக்கிற இடத்தையே நம்ம வந்து ஃபைன் பண்ற மாதிரி ஒரு இதுவே வரும். ஏன்னா வந்து அவர் வந்து என்ன சொல்றது இதே பண்ண மாட்டார், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார். இந்த மனுஷன் இதுக்கு பின்னாடி தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துக்கு பின்னாடி தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த டிராகன் வந்து சுத்தமாகவே வந்து லைக் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து இவங்க கூட ஜென்சி கூட ரொம்ப கரெக்டான ஒரு என்ன ஏன்னா அவங்களோட பவர் தானே இவங்க யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஓன் ரெசனேட்டர் இவங்க. ஸோ அதனால வந்து ஓகே அப்படின்றது தெரியும். இப்போ டச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கே வந்து ரிவீல் ஆகுதோ ஜின்சியை வந்து சீல் பண்ணி வச்சிருக்குது, ஜூவையை வந்து சீல் பண்ணி வச்சிருக்குது. இந்த சொல்ல தான் தெரியும் அதான் ஜூவை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இதில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ சீல்ஸ் இருக்கும். எஸ், இந்த 3 சீல்ஸை மொத்தமாக நம்ம வந்து எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சீல் ஆவார். அன்சீல் ஆகி வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் ஏதோ அந்த 3 சீல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, கொஞ்ச நாச்சும் நம்ம வந்து அவர் கூட வந்து பேச முடியும், கன்ஃபரன்டேஷன் அதாவது கம்யூனிகேஷனே பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இதுக்கு ரீசன் ஃபிராக்சிடஸ் தான். ஃபிராக்சிடஸ் தான், வேற எவனும் இருக்க மாட்டான். ஃபிராக்சிடஸ் தான் இதுக்கு ரீசனாகவே இருப்பானுங்க. ஸோ பிஹைன் சரி லைக் ஓகே நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக நம்ம வந்து இவங்களோட ஸ்டோரி யாரோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜின்சியோட ஸ்டோரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ரிவீல் ஆகும். அவங்க எப்படி வந்து சூஸ் ஆனாங்க, லைக் எதுனால வந்து இந்த சென்டினோட ரெசினேட்டராக எப்படி சூஸ் ஆனாங்க, இந்த ஜின்ஷு சிட்டியோட லைக் வந்து எப்படி வந்து இவங்களாம் மாறினாங்க, மேஜிஸ்ட்ரேட்டாக மாறினாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பேக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியை வந்து ஒரு அப்படியே சும்மா பார்ட் மாதிரி போகும். லைக் வந்து ஒரு சினிமேட்டிக் இந்த இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு 2 சைடில் போகும். இந்த இந்த டாசிட் டிஸ்கார்ஸ் இருக்க பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இதுங்க யாரெல்லாம் டிஃபீட் பண்ணுதோ அந்த பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இதுவாக மாறிடுவாங்க, டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவாங்க. ஜுவேயோட இந்த ஜுவே இல்லை ஜின்ஷியோட வந்து அம்மாவும் வந்து டாக்ஸிக் டிஸ்கார்டாக மாறிடுவாங்க. அப்போ வந்து அவங்க குழந்தையா இருக்கும் போது யார் காப்பாற்றிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூவே தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு பாண்டிங்கிறது வந்து ஜூவேக்கும் இவங்களுக்கும் இருக்கும். அந்த பாண்டிங் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து இவங்கள வந்து ஒரு ரெசனேட்டராகவே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துருவாங்க வித் இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ்னால. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரண்டல் ஃபிகராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுவே தான் வந்து ஜின்ஷிக்கு இருந்திருப்பாங்க. அந்த இது வந்து ஸ்டோரியை வந்து லைட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ லைட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களையே வந்து ஒரு சென்டினலாக அப்பாயிண்டட் ரெசினேட்டராக மாற்றிடுவாங்க. அப்படி மாற்ற உடனே அந்த பவருங்கிறது இவங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரோவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, 1000-2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்துருப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா லைக் இதே ஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அப்போ சேமா இருந்த லைக் வந்து இவங்க லைக் சென்டினில் வந்து கேட்டிருப்பாரு என்னோட பவர்ஃபுல்லாக இவங்களுக்கு கொடுத்துடலாமா
அப்படி மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனால் என்ன பண்ணிருப்பாரு இந்த ரோவர், வேணாம் கொடுக்க வேணாம், இன்னும் இவங்க ரெடி ஆகலை அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அந்த மாதிரி ஒரு டிசிஷனுங்கிறது இப்போ மேக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவார் நம்ம ரோவருங்கிறது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, ரோவர் வந்து ஒரு டெசிஷன் மேக்கர் மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்பிட்டர். இதோ இந்த ஜூவே வந்து அவரை வந்து ஆர்பிட்டர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து ஈஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த சொலாஸ்ட்ரிக்கு. சொலாஸ்ட்ரி இல்லை மற்ற வேர்ல்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக தான் இருப்பார் இந்த லைக் வந்து ரோவருங்கிறவங்க. ரோவர் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கடவுள் பீயிங் மாதிரி தான், கடவுள் மாதிரி தான் ஆக்சுவலி. இவங்களுக்கெல்லாம் கடவுள் லைக் சென்டினல்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் மாதிரி. ஏன்னா எல்லா சென்டினல்ஸ் இது வரைக்கும் 2 சென்டினல்ஸ் மீட் பண்ணி, இந்த 2 சென்டினலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு கேரக்டராக தான் வந்து இவர் இருப்பார். லைக் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற கேரக்டராக தான் இருப்பார். அப்புறம் வந்து நம்ம வந்து இவங்களை மீட் பண்ணுவோம். லைக் வந்து லைக் வந்து நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் நீங்கள் வந்து இதானதுக்கு, லைக் வந்து லைக் வந்து கேப்சர் ஆனதுக்கு ஆக்சிடென்ட்ஸ்னால. ஸோ நீங்கள் வந்து இதானதுக்கு நான் தான் ரீசன், நான் என்ன வேணால் பண்ணுறேன், லைக் வந்து உங்களை காப்பாற்றவும் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களை வந்து இது பண்ணுறதுக்காகவும் சேவ் பண்ணுறதுக்காகவும் வந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து என்ன நடக்கும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஜூவேவோட அந்த ஃபுல் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் பவரை வந்து ஜின்சிக்கு வரணும்னா ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது. என்ன ரிச்சுவல்னா ஒரு ஃபேஸ் ஆன் ஃபேஸ். லைக் வந்து இவங்களும் ஜின்ஷியும் ஜூவேயும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டு டிஃபீட் பண்ணால் மட்டும்தான் அந்த டைம்ங்கிறது ரிஸ்டோர் ஆகும். மவுண்ட் ஃபர்மமெண்ட்டில் பீப்புள் எல்லாம் வந்து நார்மலாக ஆகுவாங்க. ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஜின்சி வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ நான் டிஃபீட் பண்ணால் மட்டும்தான் என்கிட்ட அந்த பவருங்கிறது வரும். சென்டினலோட பவர்ஸ் எல்லாம் வந்து நான் தான் வந்து லைக் வந்து இது பண்ணணும், சேவ் பண்ணணும் என்னோட பீப்புளை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதுங்கிறது வந்துடும். சரின்னு சொல்லி லைக் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப திங்கிங் போகும் 2 பேருக்குள்ளேயும். யாருன்னா ஜின்சிக்குள்ளே தான் போகும். இவங்க சொல்லிட்டு போயிடுவார், ஜுவே போயிடுவார். என்னன்னா வந்து நீ என் கூட சண்டை போட்டால் மட்டும்தான் நான் வந்து என்னால் வந்து இந்த பவர் இதெல்லாம் ரிலீஸே உங்ககிட்ட ஃபுல் பவரையும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உன்னால் வந்து பீப்புளை வந்து அந்த டைம் ஃப்ரீஸ் வந்து நீ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரி லைக் வந்து இது கொஞ்சம் டிஸ்கஷனாகவே போகும், சண்டை போடலாமா வேணாமா, லைக் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே இந்த இடத்துல போகும். லைக் வந்து இந்த டிஸ்கஷனில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எது சர்ட்டனாக முடிவு ஏன்னா வந்து ஒரு ஜூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்டல் ஃபிகராக இருக்காங்க எனக்கு வந்து ஜென்சிக்கு. ஸோ அதனால் இவர் கூட சண்டை போடணுமா இல்லை வேணாமா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ லைக் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து லைக் வந்து இவங்களும் ஒத்துப்பாங்க, யாரும் சொல்கிற ஜின்சியும் வந்து லைக் வந்து ஒத்துப்பாங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். லைக் வந்து சண்டை போட்டு அந்த செகண்ட் அவேக்கனிங்கை நான் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆனால் மட்டும்தான் என்னால் என்னோட பீப்புளை ஹெல்ப் பண்ண முடியும். இதே மாதிரி நான் வந்து வீக்காக இருக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. யாருன்னா வந்து ஜின்சி வந்து சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த மவுண்ட் ஃபர்மமெண்டோட டாப்புக்கு போகிற வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அங்கே வந்து தனியாக ஒரு, ஏன்னா வந்து வெளி வேர்ல்டில் வந்து இது பண்ணால் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதாகிடும். லைக் வந்து அந்த ஃபைட்டுங்கிறது ரொம்ப மோசமாகிடும். அதனால் தனியாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சண்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. யாருன்னா இவர் யார் சொல்கிறது, ஜூவே சொல்லிடுவார். ஸோ அந்த பிளேஸ் நோக்கி நம்ம வந்து போக ஆரம்பிப்போம், அந்த பிளேன் நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து சண்டைங்கிறது நடக்கும். அப்போது அதுக்கு முன்னாடியும் வந்து இந்த ஜூவே வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நடக்க நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுங்க. லைக் வந்து ஒரு சென்டினல் நம்மளை பார்த்து இது நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. சரின்னு சொல்லி நம்ம அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைட்டுங்கிறது நடக்கும். பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இதே மாதிரி நடந்திருக்கும். லைக் வந்து ஜின்சி வந்து ஜூவை ஃபேஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா வந்து இவர் ரோவர் லைக் வந்து சொல்லிடுவார், ஜின்சி இன்னும் வந்து தயாராகலை, ஷீ இஸ் நாட் லைக் வந்து ப்ரிப்பேர்ட். ஸோ வந்து அவருக்கு அங்கே ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபுல் பவரை நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் வந்து அவங்க விட்டுருப்பாங்க அந்த டைமில். ஸோ இப்போ வந்து ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட், ஓகே ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட், ஷீ கேன் டூ இட். ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கே வந்துடும். லைக் வந்து ரோவர்னால் நம்ம ப்ளே பண்ணுறோம் நமக்கே வந்துடும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டுங்கிறதே ஸ்டார்ட் ஆகும்.
அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஜூவே கூட ஒரு அந்த ஃபைட்டுங்கிறதே நடக்கும். யாருக்கும் ஜின்சிக்கும் ஜூவேக்கும் ஒரு ஃபைட்டுங்கிறது நடக்கும். இந்த ஃபைட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்சி வந்து அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் வந்து ஈவன் தோ லைக் ஜூவே வந்து இந்த டைம் ஃப்ரீஸுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலுமே அதை வந்து நம்ம வந்து லைக் வந்து டாஜ் பண்ணுற மாதிரியும் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரியும் வந்து ஜின்சியோட பவருங்கிறது வந்துடும். ஸோ ஜின்சியோட பவருங்கிறது வந்துடும், ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து டிசைனே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லாஸ்ட் வந்து ஜோவை டிஃபீட் பண்ணி அவங்க ஃபுல் பவரையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த இதுங்கிறது என்னன்னா வந்து இந்த டைம் ஃப்ரீஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேஸை விட்டு லைக் வந்து இதாகும். ஸோ வந்து இவங்களே யார் சொல்கிறதுனா வந்து ஜூவேவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம ஓவர் பவர் பண்ணிட்டா, ஸோ அதனால வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அந்த சென்டினலே ஒத்துக்கிட்டு அந்த ஃபுல் பவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்துடும். யாருக்கு வந்துடும்னா நம்ம வந்து ஜூவேக்கு வந்துடும். அப்படி ஜூவேக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் ஓவர் டைம், இந்த டைம் ஃப்ரீஸோட அந்த கண்ட்ரோலுங்கிறது மொத்தமாக வந்து ஜின்ஷிக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். நீங்கள் அந்த டைம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை, பட் இந்த டைம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன்னா தெரியும், ஏன்னா வந்து ரோவரோட இன்னொரு விஷயம், இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோவர் வந்து லைக் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். ஸோ அது ஒன்று வந்து அவரோட மெயின் ஒரு இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த பவருங்கிறது வரணும். ஏன்னா வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸில் வந்து எப்பவுமே சென்டினல்ஸ் மட்டுமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வந்து இந்த பீப்புள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்க வந்து இது பண்ணா என்ன சொல்கிறதுனா வந்து அவங்ககிட்ட பவர் வந்தால் அவங்க இதுக்கு மேலே பார்த்துப்பாங்க. சென்டினல்ஸ் ஆர் டயர்ட், எவ்வளோ நாள் தான் வந்து இந்த ஆசிட் டிஸ்கார்ட்ஸோடையும் இதோடையும் வந்து மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்துருச்சுன்னா பீப்புள் அவங்களோட ரெசனேட்டர்ஸ்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து அவங்களோட அந்த டிசிஷனை மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களே வந்து அவங்களோட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு சொல்லி ஒரு நம்ம தான் அந்த டிசிஷன் மேக் பண்ணுவோம். அந்த டிசிஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கும் ஜின்சிக்கும் பவர் கிடைக்கும். ஜின்சி அந்த டைம் ஃப்ரீஸ் அந்த இதுலேருந்து இந்த மவுண்ட் ஃபர்மமெண்ட்டையும் லைக் வந்து இது பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் ஃப்ளவர் கூட ப்ளூம் ஆகிறதுலேருந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். பறக்கிற அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே நின்றுருக்கும். மனுஷங்களும் சரி அதே மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே வந்து டைம் ஃப்ரீஸில் இருந்திருக்கும். அந்த டைம் ஃப்ரீஸ்லேருந்து ஈவன் மழை கூட லைக் கொஞ்சம் ரெயின் கூட, ஸோ அந்த டைம் ஃப்ரீஸில் இருந்திருக்கும். எல்லாத்தையும் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஐ திங்க் இதை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஷோரை பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் ஷோரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.